செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று சேலத்தில் தொடங்குவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள், வேலூர் மாவட்டத்தில் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் நகர்ப்புறங்களில் வாழும் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு தொழில் முனைவோருக்கான பயிற்சி அளிக்கப்படுவது குறித்து மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று சேலத்தில் தொடங்குவது குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. TNPL எனப்படும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் சேலத்தில் இன்று தொடங்குகின்றன. 8வது சீசனாக நடைபெறும் இப்போட்டித் தொடரில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ், ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ், லைகா கோவை கிங்ஸ், நெல்லை ராயல் கிங்ஸ், SKM சேலம் பாட்டன்ஸ், சீகம் மதுரை பேந்தர்ஸ் மற்றும் திருச்சி கிராண்ட் சோலாஸ் என 8 அணிகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டிகள் சேலம், கோவை, திருநெல்வேலி, திண்டுக்கல் மற்றும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 1 மாத காலத்திற்கு நடைபெறுகிறது. உள்ளூர் திறமையாளர்களை கண்டறிந்து அவர்களை உலகறிய செய்யும் நோக்கில் நடத்தப்பட்டு வரும் இந்த தமிழ்நாடு பிரீமியர் லீக் மூலம் சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நடராஜன், விஜய் சங்கர், வருண் சக்கரவர்த்தி என பலர் இந்திய அணியில் இடம்பெற்று சர்வதேச வாய்ப்பை பெற்றுள்ளனர். இளம் வீரர்கள் மட்டுமன்றி மூத்த வீரர்களுக்கும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் போட்டிகள் பெரிய அளவிலான வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாக கூறுகிறார் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியின் கேப்டன் பாபா அபராஜித். இப்போ நடராஜன் இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர், பல பிளேயர்ஸ் நேம் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ டெஃபினெட்லி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் யங்ஸ்டர்ஸ்க்கு. இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஸ்பெசிஃபிக்காக T20க்கு ஒர்க் பண்ணுறாங்க. பிகாஸ் தே நோ தட் TNPLன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா IPL ஆட முடியும். யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, சீனியர் கிரிக்கெட்டர்ஸ்க்கும் ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது திருப்பி IPLக்குள்ளே வரதுக்கு. திறமை வாய்ந்த வீரர்களுக்கு தேசிய அளவில் IPL வாய்ப்பும் சர்வதேச அளவில் இந்திய அணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளை தமிழ்நாடு பிரீமியர் லீக் போட்டிகள் உருவாக்கி வருவதாக கூறுகிறார் கோவை லைகா கிங்ஸ் அணியின் கேப்டன் ஷாருக் கான். இப்போ ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நிறைய பேர் கிராமத்துலேருந்து வரவங்களாம் ஆடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு TNPL இல்லைன்னா அந்த ஒரு எக்ஸ்போஷராக இருந்திருக்காது. இந்த மாதிரி ஃப்ளட் லைட்ஸில் ஆடுறதும் சரி, இந்த மாதிரி நல்ல கிரவுண்டில் ஆடுறதும் சரி, எக்ஸ்போஷர் லைஃப்பில் ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிதுன்னா அதுலேருந்து பிக்கப் ஆகிறது ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். ஸோ நிறைய பிளேயர்ஸ் இதில் பெனிஃபிட் ஆகிறாங்க அண்ட் ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி நிறைய TNPL நடக்கும். வேலூர் மாவட்டத்தில் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் நகர்ப்புறங்களில் வாழும் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு மத்திய மாநில அரசுகள் மூலம் தொழில் முனைவோர்களாக மாற்றும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். நகர்ப்புறங்களில் வாழும் ஏழை எளிய மக்களின் சமூக பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் மத்திய அரசு, மாநில அரசுகள் மூலம் பல்வேறு வாழ்வாதார திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. குறிப்பாக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சிறு தொழில்கள் துவங்க கடன் நிதி உதவிகளை அளித்து அவர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தில் நகர்ப்புறங்களில் சுமார் 2350 மகளிர் சுய உதவி குழுக்களில் 28,200 உறுப்பினர்கள் உள்ளனர். இவர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியிலேயே சிறு தொழில் செய்து தங்களின் வருமானத்தை ஈட்டி வருகின்றனர். மேலும் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் தொழில் முனைவோர்களாக மாற்ற மத்திய மாநில அரசுகள் மூலம் அதற்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றது. தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் வேலூரில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாமில் தொழில் வாய்ப்புகளை கண்டறிதல், சந்தை மேலாண்மை, திட்ட அறிக்கை, வங்கி நடைமுறைகள், செயல்முறைகள் மற்றும் பண பரிமாற்ற முறைகள், அரசு மானிய உதவி திட்டங்கள் மற்றும் வங்கி சேவைகள், தொழில் முனைவோர்களுக்கான சட்டப்பூர்வ இணக்கங்கள், கட்டமைப்புகள், நிதி மேலாண்மை மற்றும் கணக்கியல், வரி விதிப்புகள், சுய தொழில் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகள் பயிற்சியின் மூலம் தெரிவிக்கப்பட்டது. இந்த பயிற்சி குறித்து நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் உதவி திட்ட இயக்குனர் திரு சுபாஷ் சந்திரன் தெரிவிக்கையில், மகளிர் குழுக்கள் வந்து அவங்களோட செய்கிற இண்டிவிஜுவலாகவோ குரூப்பாகவோ செய்கிற தொழிலை வந்து நிறைய வருமானம் வர்றதுக்கும், அவங்க ஏற்கனவே செய்கிற தொழிலில் என்னென்ன தப்பு பண்ணிருக்கோ அதை சரி பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து வித்தியாசமாக புது விதமான விஷயங்களை வந்து அதில் புகுத்தி நிறைய லாபத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த பயிற்சியை வந்து ஏற்பாடு பண்ணி இது வந்து நிறைய அவங்களோட உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து சரியான விதத்தில் வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்களை அவங்க வந்து சொல்லி தர்றதில்லை. அப்படி சொல்லித்தர நிறுவனங்கள் எதுவும் வந்து இல்லை. இப்போ இந்த இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு நிறைய
என்னென்ன இது வரைக்கும் தப்பு பண்ணியிருக்காங்க, அந்த பேக்கிங் பண்ண அந்த எஸ்ஐஜியோட ப்ராடக்ட்லாம் கொண்டு வந்து அதில் என்னென்ன தப்பு இருக்குது, அதில் என்ன எப்படி சரி பண்ணோம்னா வந்து அது அதிகமாக விற்பனை ஆகும் அப்படின்ற வகையில் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி தந்தது இல்லாமல் புதுசாக உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வோடு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது பார்த்தோன்னே அட்ராக்டிவாக வந்து அவங்க வந்து அந்த பொருளை பேக்கிங் பிராண்டிங்லாம் வந்து லேபிள் பண்ணி மகளிர் குழு உற்பத்தி பண்ண பொருள் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற வகையில் வந்து நாம் வந்து பிரசன்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய பொருளாதாரம் வந்து முன்னேறும், இல்லை அதிகமான வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உருவாக்கியிருக்கு இந்த பயிற்சி. இதுபோன்ற பயிற்சிகள் தங்களுக்கு பேருதவியாக இருந்ததாக மகளிர் சுய உதவி குழுவினர் தெரிவித்தனர். தேவைகள்லாம் எப்படி அறிஞ்சு நம்ம அந்த பிஸ்னஸ் செய்யலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது லோன்லாம் வாங்குறது பற்றியும் ஐடியாலாம் சொன்னாங்க. எப்படி வளர்ச்சி அடையலாம், எப்படி இருக்கலாம், எப்படி வந்து காசு போட்டு எப்படி எடுக்கலாம், எப்படி லோனை வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டிஃபன் கடை வச்சுருக்கேன். நான் தொழில் செய்ய அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்க சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தை அறிவித்த மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம் விவசாயிகளுக்கு பெரும் ஊக்கமளிப்பதாக அமைந்துள்ளது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். பண்டைய காலம் முதலே உயிர் தொழிலாகவும் உயரிய தொழிலாகவும் போற்றப்படும் வேளாண்மை தொழிலாற்றும் விவசாயிகளின் பொருளாதார வளர்ச்சிக்காக அவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் மத்திய அரசு ஆண்டுதோறும் ரூபாய் 6000 நிதி உதவி வழங்கி வருகிறது. விவசாயம் மற்றும் அதை சார்ந்த உள்ளீடுகள் தேவைகளுக்கான நிதி பங்களிப்பை அளிக்கிறது. தகுதியுடைய அனைத்து நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பண பரிமாற்ற முறையில் வரவு வைக்கப்படுகிறது. 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கும் வகையில் தனது முதல் நடவடிக்கையாக இத்திட்டத்தில் 14வது தவணையை விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்துவதற்கான நிதியை விடுவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் 36,500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். என்னோட பேர் அக்ரி சிலம்பரசனுங்க. நாங்கள் பொம்மைப்பம் பஞ்சாயத்துக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்ற பிறகு விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வகையில் வருடாந்திர 6000 ரூபாய் அந்த திட்டத்தின் கீழே 17வது தவணையாக எங்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அது எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் வந்து சேர்ந்துருக்கு. இது இந்த விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் துணையாக இருக்கிறது. எப்படின்னா அவங்களுக்கு தேவையான போது போய் உரங்கள் வாங்குறதுக்கும் பூச்சிக்கொல்லி வாங்குறதுக்கும் விவசாயிகளுக்கு அந்த கூலி கொடுக்கறதுக்கும் இது போல் நிறைய பயனுள்ளதாக அதுக்கு இருக்குது. அதுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மரமார்ந்த அனைத்து விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் வீடு வந்து கூடப்பட்டு, என் பேர் முரளிதரன். நாங்கள் பருத்தி சாகுபடி செய்கிறோம். இந்த மோடி அரசு வந்து விவசாயினுடைய நலனை கருதி 17வது தவணையாக 2000 ரூபாய் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவருக்காக இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 ரூபாய் நடுத்தர விவசாயிகளுக்கு உழவுறதுக்கு, 2வது மருந்து விலைக்கு வாங்க வரத்துக்கு, மற்ற பல விஷயத்துக்கு வந்து இந்த 2000 ரூபாய் பெரிதும் உதவியாக இருக்கிறது. அதனால் மோடிஜிக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரிட்டன் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு கீர் ஸ்டாமருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பல துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ராஜ்ய உறவுகளை மேலும் வலுப்படுத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். வெனிசுலா நாட்டின் தேசிய தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு இவான் கில் மற்றும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடரும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ள ரயில்வே விளையாட்டு வீரர்களை அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வாழ்த்தி வழியனுப்பினார். பிரசார் பாரதியின் தலைவர் திரு நவ்னீத் குமார் ஷெகல் கொல்கத்தா ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்தார். அங்கு பணியாற்றும் மூத்த அதிகாரிகளை அவர் சந்தித்து பேசினார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.